வேகமா போற அம்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப், 1 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு தான் அதனுடைய டார்கெட்ட நோக்கி அது வேகமா போகும். ஸோ, அந்த மாரி நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து பிரேக் எடுக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து பின்னாடி வாங்குது, பண்ண முடியல. ஸோ, ஒரு மாரி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு மைண்ட் அப்டின்னா, இது வந்து உங்களுக்கான வீடியோ தான். ஸோ, இப்போ வந்து வேகமா போகுது இல்லைங்களா? அந்த அம்பு வந்து டார்கெட்ட நோக்கி தான் போகும். சம்டைம்ஸ் வந்து டார்கெட் மிஸ் ஆகலாம். பட் எத்தனை டைம் மிஸ் ஆனாலுமே, அது 2 ஸ்டெப் பின்னாடி வந்து தான் டார்கெட்ட நோக்கி ஃபாஸ்ட்டா போகும். அந்த மாரி நம்ம வந்து ரீசெட் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும், ரீசெட் பண்ணணும், மறுபடியும் கோல நோக்கி நம்ம ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸோ, இடையில ஏதாச்சும் ஒரு பிரேக்கோ நீங்க எடுத்தீங்கன்னா, இது வந்து நீங்க தானா எடுக்கிற பிரேக்ஸ் கிடையாது. சிச்சுவேஷன்ஸ் நேச்சுரலா நமக்கு வந்து சில டைம்ஸ் வந்து பிரேக்ஸும் குடுக்கும். ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ தயவு செய்து வந்து இந்த ஜர்னி வந்து ரொம்ப ஸ்லோவா போகுதே அப்படின்னு தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க. இட்ஸ் ஃபார் யுவர்ஸ். உங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்க்காக எத்தனை டைம் நீங்கள் பின்னாடி போனாலும் நீங்கள் யோசிக்கவே வேணாம். வேகமாக போகிற அம்பு மாரி நீங்கள் 2 ஸ்டெப் பின்னாடி போனாலுமே நீங்களும் முன்னாடி போகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது.